ஒன் ஷாட் நம்ம டெய்லியுமே கவர் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ யாரெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, கேன் ஐ கெட் சம் ரிப்ளை, கேன் ஐ கெட் சம் மெசேஜ் ஃப்ரம் எவ்ரி ஒன்? கமான் பசங்களா, யாரெல்லாம் இருக்கீங்க? எஸ். ஸோ கேன் வி கெட் ஸ்டார்டட்? ஸோ லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுதான் பேசிக். ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸை ஜென்ரலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறமா பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக எப்படின்னு பிரித்து பார்க்குறது எல்லாமே இந்த சாப்டரில் தான் நமக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எஸ். ஸோ கம்மிங் டு திஸ் பிடபிள்யூ. ஸோ நம்மளோட ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு help you all with this. ஸோ இந்த ஸ்கேனர் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும், நிறைய சிலபஸ் பற்றின அப்டேட்ஸ், நிறையா லைக் அகடமிக்ஸ் ரிலேட்டடான ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் 11 and 12 குரூப்பில் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணும்போது ஈஸியாக உங்களோட எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் ஆக முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இதை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பிகம் வெரி ஈஸி ஃபார் யூ டு கெட் லாட் ஆஃப் அகடமிக் அப்டேட்ஸ் ஃப்ரம் PW. இட் இஸ் டோட்லி ஃப்ரீ. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் about the app. எஸ். ஸோ நம்மளோட பேட்ச் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம PW ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார சர்ச் போனீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 11 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் என்ரோலிங் யூ வில் கெட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ரிகார்டிங் தி questions, exam syllabus, important questions எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் என்ரோலிங் யூ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ், பயாலஜி, மேத்லேருந்து எல்லாமே இதில் இருக்கும். பிகாஸ் இது போர்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் தி நோட்ஸ், GPP எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ எல்லா நோட்ஸுமே இருக்கும். அது போக DPPக்கான சொல்யூஷன்ஸ்லேருந்து எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எஸ், ஈவன் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கம்மிங் டு த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். எஸ். ஸோ த லெசன் இஸ் அபவுட் த லிவிங் வேர்ல்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளோட டைவர்சிட்டி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளோட சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம்ஸ் தி taxonomy. So taxonomy is very very important. So taxonomy na என்னங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, அண்ட் தென் வாட் ஆர் த 3 domains, நம்ம சயின்டிஸ்ட் கொடுத்துருக்குற அந்த 3 domains-னா என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு டாக்ஸானமிக் ஹைரார்கி பற்றி பார்த்துட்டு nomenclature, அதாவது நேமிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் டூல்ஸ் அண்ட் ஆஃப் தி taxonomy will also be seen at the end of the class. Okay? Yes. Yes, super. Sure. We will be letting you know. Okay? நீங்க கவனிச்சுட்டே இருங்க. You will be like what, notified about all the doubts, whatever you're asking in the chat box. So coming to the first one, diversity in the living world. What is the meaning of diversity பசங்களா? ஸோ டைவர்சிட்டினா வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட லிவிங் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்காங்க அப்படிங்கிறத டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். எஸ். ஸோ லிவிங் வேர்ல்டு வெரைட்டிஸ் எத்தனை வெரைட்டி, 1 2 கைவிட்டெல்லாம் எண்ணவே முடியாது. அது மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் 1.7 to 1.8 million, not in hundreds, it is in millions. ஸோ அப்படின்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்க. த டைவர்சிட்டி இஸ் ஹியூஜ் when it comes to the living world. ஸோ நான் லிவிங் அண்ட் லிவிங் இன்ட்ராக்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக? ஸோ ஆல் த லிவிங் ஃபார்ம்ஸ் are coexisting with each other. Do you all agree with me? Yes. ஸோ நம்ம ஒரு மேமல், ரைட்? நம்ம வந்து இந்த பிளானட் எர்த்தில் வாழும்போது நான் லிவிங் திங்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மற்ற லிவிங் திங்ஸ் கூடயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நிறைய இன்செக்ட்ஸ், நிறைய பிளான்ட் மெட்டீரியல்ஸ், பிளான்ட் ஆர்கானிசம்ஸ் கூடயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? எஸ். அதே போல் all the living species also interact with each other. So this is common in this planet Earth to live a life. Yes. So there are about 8.7 million species of animals. Okay, very important, which have been identified and named and described and classified. இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சி இத்தனை ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் வச்சு ஒவ்வொருத்தரையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா படித்து டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள
நிறைய வெரைட்டிஸாக பிரிச்சிருக்காங்க டு மேக் அஸ் ஈஸி. Okay, to make everything easy for us to understand. Okay, and then a study reports that 86% of all the species on the land, okay, 86% of all the species on the land and 91% of those in the sea are yet to be discovered. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இன்னும் டிஸ்கவரே, இவ்வளோ நம்பர்ஸ் இன்னும் டிஸ்கவரே பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த டாப் மோஸ்ட் லெவல் பிகாஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது. எஸ், காட் இட். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் த மோஸ்ட் ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி ஹையரார்கி. ஓகே, எஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க, மேம் ஒரு கான்செப்ட்ஸ்லாம் டீப்பாக லேர்ன் பண்ணி படிச்சலாம், சரி ஆஃப்டர் டே அது மறந்துச்சுன்னா மேம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிக்ஸ் சொல்லுங்கள் மேம். ஸோ அதெல்லாம் மறக்காது, ரிப்பீட்டடாக படித்தா எதுவுமே மறக்காதுப்பா. ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கப்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. புரிஞ்சு இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா எதுவுமே மறக்காது. ஸோ கம்மிங் டு திஸ் ஒன், ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டை வந்து எப்படியெல்லாம் என்னென்ன சயின்டிஸ்ட் எவ்வளோ எஸ்டிமேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கிராஃப் தான் நம்மளோட என்சிஆர்டி ஒரு நம்மளோட புக்கில் இருக்கிற டைரெக்டான ஒரு பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். த நியூ எஸ்டிமேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆன் Earth in the year of 2017 காமிச்சிருக்காங்க, எப்படின்னு அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதே 1992ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் 2011ல் எவ்வளோ இருக்குது, என்ன ஆர்கானிசம் எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும், அண்ட் 2017ல் எந்த ஆர்கானிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த இயர் ஆஃப் 1992 வில்சன் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து he also proposed a model about the numbers, okay, a traditional estimate of relative richness of different groups of organisms based on the number of described species. வச்சு அவர் சொன்னது படி என்ன இருந்திருக்கு, என்ன அதிகமாக எதுப்பா ப்ளூ கலரில் இருக்குது, எஸ், ஸோ அனிமல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாவும், அதுக்கப்புறமா ஃபங்கை விட யார் அதிகமாக இருக்காங்க, எல்லோ கலரில் இருக்கிறவங்க பிளான்ஸ். பிகாஸ் இந்த டைமில் 1992ல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்காது, ரொம்ப மைக்ரோஸ்கோப்லாம் இருந்திருக்காது. ஸோ திஸ் வாஸ் ஒன்லி த டேட்டா கிவன் பை த சயின்டிஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? நெக்ஸ்ட் மோரா எட் ஆல் அப்படிங்கிறவர் வந்து 2011ல் he also gave an estimation about his research. Okay, yes, an estimate based on the projected richness of different group of organisms தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 90% என்ன சொல்லியிருக்காரு, அனிமல்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. இங்கே கூட 73 தான், இங்கே 90% அனிமல்ஸ் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் தென் ஒன்லி ஃபங்கை, அப்புறமா தான் பிளான்ஸ் பற்றி. எல்லோ கலர் இஸ் பிளான்ஸ். வேறஸ் லேட்டராக அதுக்கப்புறமா 2017ல் வந்தவர் பிரெண்டன் அட் ஆல் அப்படிங்கிறவங்க வந்து he gave an estimation that is 78% பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்பர்ஸில் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எஸ், ஸோ 78% ஆஃப் bacteria, the red color is bacteria, and estimate based on the projected richness of different group of organisms is what is being projected in this graph. அண்டர்ஸ்டுட் பசங்களா? த நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாமே புக்கில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறமா நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷீஸ் இந்த இந்தியா என்னென்ன அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ புதுசாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கிறது. நியூ ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் இன் இந்தியா இந்த இயர் ஆஃப் 2016 வரைக்கும், 16ல் எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா of the new animal species discovered in India, அதெல்லாம் தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ இன்வெர்டிபிரேட்ஸு, ரெப்டைல்ஸு இதெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. as many as like 97 species of insects, 27 species of fishes and 12 species of amphibians and 10 platyhelminthes, 9 crustaceans and then 6 reptiles have been discovered and described by the scientists. There are 61 species of moth and butterflies and 38 beetles. இதெல்லாமே கண்டுபிடிச்ச புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற ஸ்பீஷீஸோட லிஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. and then comes to the threatened ones. So threatened ones நால என்னது, the one who are in danger அப்படிங்கிறத அர்த்தம். right, who are the threatened ones my dears? dangerல இருக்காங்க, they have to be taken care. அவங்க ஆல்ரெடி ஆபத்தில் இருக்காங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் மெஷர்ஸ் தட் கவர்மெண்ட் ஹவ் டேக்கன் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் கெட்டிங் எக்ஸ்டென்ட். ஸோ ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அக்கார்டிங் டு IUCN 172 species of animals are considered globally threatened in India, or
2.7% is the world's total number of threatened species அதெல்லாமே காமிச்சிருக்காங்க. And then totally this includes 53 species of mammals, 69 birds, 23 reptiles and 3 amphibians, 2 fishes and 22 invertebrates. இவங்க எல்லாமே threatened லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப அதிகமாக யார் இருக்கிறாங்கப்பா எல்லோ கலரில் யார் தெரியுறாங்க? பேர்ட்ஸ் தான் தெரியுறாங்க. ஸோ நிறையா threatened பேர்ட்ஸ் இருக்காங்க. பிகாஸ் பேர்ட்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். நமக்கு தெரியும். ஈவன் தோ தே ஆர் வார்ம் பிளட்டட், அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியும். And coming to the next one, so threatened எவ்வளவுன்னு பார்த்துட்டோம். நியூலி ஃபவுண்ட் ஆர் லைக் வாட் நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியாவும் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டியை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஸோ ecosystem is nothing but a community of living organisms and non-living organisms. So நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா there will be like நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அங்கே லிவிங் நான் லிவிங் எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இட் இஸ் நாட் அ வாட்டர் எக்கோசிஸ்டம். கரெக்டா? நம்ம ஒரு நார்மல் லேண்டில் இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டுக்குள்ளாரையும் வாட்டர் இருக்குது, நிறைய ஃபிஷஸ், அதெல்லாம் பாண்ட் எக்கோசிஸ்டம் தனியாக. அந்த மாதிரி நிறையா எக்கோசிஸ்டம்ஸ், அதாவது எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் எல்லாமே சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம ஒரு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் லிவிங் என்வாயன்மெண்ட், தட் இஸ் ஆல் கிளைமேட், மினரல்ஸ் எல்லாமே சேர்த்திருவாங்க. ஓகே, அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப் is what we call it as ecosystem. So the presence of large number of species in the particular ecosystem is what we call it as biological diversity. Okay, the presence of large number of species in a particular ecosystem is what we call it as biological diversity, or in short that is called as biodiversity. So இதர் வந்து 12th standard chaptersல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சாப்டராகவே படிப்போம். ரொம்ப எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சாப்டர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். And then coming to the next one, the term biodiversity was first introduced by Walter Rosen. Okay, and defined by E.D. Wilson அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த கொஸ்டின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆர் யூ ஆல் தேர்? ஏதாவது சாட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் கிடைக்குமா? தோஸ் ஹூ வாட்சிங் த கிளாஸ். எஸ், ஸோ டைவர்சிட்டினா வெரைட்டிஸ்ன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அதையெல்லாம் நம்ம லிவிங்காக ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். எஸ், ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே கண்டிப்பாக க்ரோ ஆவாங்க, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ரீப்ரொடியூஸ் பண்ணாதவங்க எல்லாம் லிவிங் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் எவ்ரி ஒன் வில் அண்டர்கோ மெட்டபாலிசம். எவ்ரி ஒன் வில் பி கீப் ஆன் டூயிங் த மெட்டபாலிசம் இன் ஆர்டர் டு பி அலைவ். இதே நான் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் பார்க்கவே முடியாது. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ எப்படி ஒரு ஆர்கானிசமோட பாடியை நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன்ஸில் தான் வந்து ஒரு ஆர்கானிசமோட பாடியை வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். எஸ், ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் வில் டெஃபினெட்லி பி சீன் இன் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் வந்து நான் லிவிங்கில் பார்க்கவே முடியாத விஷயங்கள். மெட்டபாலிசமாக இருக்கட்டும், செல்லுலார் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸில் இதை பார்க்கவே முடியாது. அண்ட் தென் கான்ஷியஸ்னஸ், நான் லிவிங்க்கு பெருசாக கான்ஷியஸ்னஸ் எல்லாம் நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. இதே லிவிங்கில் எல்லாருமே கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 99% ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் do have consciousness, they will be reacting. அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் இருக்கும். எஸ், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ்க்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். எஸ்பெஷலி நான் லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இருக்காது. மெட்டபாலிசமாக இருக்கட்டும், செல்லுலார் ஆர்கனைசேஷன், இது ரெண்டுமே நான் லிவிங் மெட்டீரியல்ஸ்க்கு இருக்காது. ஸோ அவங்கள நம்ம நான் லிவிங் அதனால தான் அதை வச்சுருக்கோம். மெட்டபாலிசம் பண்ணாததுனால தான் அவங்களெல்லாம் டேபிள், சேர் அது எல்லாத்தையுமே நான் லிவிங் மெட்டீரியலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பயோடைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. எஸ், இங்கே காமிச்சிருக்காங்க எத்தனை வெரைட்டிஸ். ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் இவங்க வந்து கேமரா வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன லிவிங் ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாலே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஸோ கமிங் டு த வேர்ட், த வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் வி ஆர் சப்போஸ் டு இன்ட்ரடியூஸ் அண்ட் லேர்ன் இன் திஸ் சாப்டர் இஸ் டாக்ஸானமி அப்படிங்கிற வார்த்தை. டாக்ஸானமின்னா என்னது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட் இஸ் டாக்ஸானமின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். கரெக்டாக? எஸ், ஸோ டாக்ஸானமி இஸ் நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க ஒரு விதமான ஒரு விசித்திரமான ஸ்பீஷீஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு திங் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். கரெக்டாக ஃபஸ்ட் கண்ணால் பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுவோம். கரெக்டாக? எஸ், ஸோ ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா வி வில் பி
கிளாசிஃபையிங் தெம் பேஸ்ட் ஆன் their ஃபீச்சர்ஸ். என்ன மாதிரி ஃபீச்சர்? ஊர்ந்து போகிறாங்களா, சரி ரெப்டைல்ஸில் தூக்கி போட்டுடலாம். பறந்து போகிறாங்களா, பேர்ட்ஸில் தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு we will be classifying them. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸிஃபை பண்ணுவோம். கடைசியாக தான் நேமிங் வைப்போம். ஓகே, ஸோ நேமிங் இஸ் த லாஸ்ட் திங். நேமிங் இஸ் வாட் வி கால் இட் as nomenclature அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் taxonomy? Taxonomy is the study of identification, characterization. அதுக்கப்புறமா வந்து அவங்கள கிளாஸிஃபை பண்ணிட்டு கடைசியாக நேம் பண்ணுறது எல்லாத்தையுமே சேர்த்துனா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? taxonomy அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு கீழே பாருங்க. எஸ், த பேசிக் ப்ராசஸஸ் ஆஃப் டாக்ஸானமியில் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கேரக்டரைசேஷன் பண்ணிட்டு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்கள கிளாஸிஃபையே பண்ண முடியும். அதாவது ஊர்ந்து போகிறவங்களெல்லாம் தூக்கி ரெப்டைலில் போடுங்க, தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறவங்க, ஃபின்ஸ் வச்சு நீந்தி போகிறவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் பீசஸ்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது தான் அந்த கிளாஸிஃபிகேஷன். ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். Got it? So first one is of course identification. கடைசியாக தான் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா தான் நேமிங் பண்ண முடியும். அவங்களோட ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நேம் கொடுக்க முடியும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப்? யாரெல்லாம் கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு தம்ஸ் அப், ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ nomenclature-னா இட்ஸ் நத்திங் பட் நேமிங். ஸோ டாக்ஸானமிக்குள்ளே நேமிங்கும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இருக்குது. Coming to the next one about the need for classification. What are the needs for classification, my dears? எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும்? ஜாலியாக சும்மா விட்டுற வேண்டியதானே, எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும்? ஸோ கிளாஸிஃபை பண்ணுங்காட்டி தான் நமக்கு இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. பாட்னி புக்கு, ஜுவாலஜி புக், அந்த மாதிரிலாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சயின்டிஸ்டெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆர்கானிசமாக அவங்களோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள பிரித்து வச்சுருக்காங்க. டு மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் the characteristic features of an organism easily and to study them and understand them. Our scientists have classified the organisms into varieties of types. Okay, so first need கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் போர்டு எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஒரு 11th போர்டு வச்சா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே. எஸ், ஸோ டு ஐடென்டிஃபை அண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ எல்லாருமே மேமல் மாதிரி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வேல் கூட, ப்ளூ வேல் கூட ஒரு மேமல் தான், நம்மளும் ஒரு மேமல் தான். ஸோ அப்புறம் ரெண்டு பேத்துக்கிட்டயுமே மேமரி கிளாண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தையும் எப்படி வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது? ஸோ அப்படிங்கிறதுக்காக அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்குறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் தான் வந்து நமக்கு என்ன இருக்குப்பா, கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? யாரெல்லாம் 5 பேர் 6 பேர் வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு ஃபயர் தட்டி விடுங்களேன் சாட் பாக்ஸில். ஸோ தட் ஐ கெட் டு நோ ஹூ ஆர் தோஸ். கமான், ஏன்னா நான் இன்னும் அமரன் பேட்ச்க்கு நாங்கள் இன்னும் கிளாஸ் எடுக்கவே ஆரம்பிக்கல. ஸோ தட் ஐ கெட் டு நோ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க யூடியூப்க்கு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ டு நோ த வேரியேஷன் எமங்ஸ் த ஸ்பீஷீஸ். ஸோ வேரியேஷன் அப்படின்னா செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் மூலமாக அரைஸ் ஆகிற விஷயங்களை தான் நம்ம வேரியேஷன் சொல்லுவோம். ஸோ வேரியேஷன் எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கும் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்பீஷீஸ். ஸோ ஹவு டிட் தி ஸ்பீஷீஸ் காட் டு ஃபார்ம்? ஸோ சொல்லியிருக்காங்க ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து தான் ரெப்டைல்ஸ் உருவாகி வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ரெப்டைல் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆம்ஃபிபியன்ஸ்னால வாழ முடியல, பட் இவங்க எவால்வ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ ஆரம்பிச்சாங்க. ரைட்? ஸோ இது எல்லாமே எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் குறிக்கிற விஷயங்கள். ஸோ கிளாஸிஃபை பண்ணதுனால தானே நம்மளால சொல்ல முடியுது ஆம்ஃபிபியன்ஸ்க்கு அப்புறம் தான் ரெப்டைல்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. எஸ், டு கிரியேட் த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ among the different groups. What is that phylogenetic tree? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ரீ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் மேஜராக அந்த ட்ரீயோட ஸ்டார்டிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ட்ரீன்னு வச்சுக்குவோம். ஏன்? எஸ், எஸ், அண்ட் தென் இதுதான் பேஸ். கரெக்டாக? ஸோ யார் பேஸாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா யார் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபேமிலி ட்ரீயில் நமக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ ஃப்ரம் விச் ஆர்கானிசம் காட் டு கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. எஸ், ஸோ கிளாஸிஃபிகேஷன் மூலமாக நம்மளால் ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். டு கன்வீனியன்ட்லி டு ஸ்டடி தி ஆர்கானிசம்ஸ். ஸோ it has become so easy for us to study because of we have like plant kingdom தனியாக, animal kingdom தனியானு கொடுத்ததுனால it is so simple for us to study and know about different organisms. கரெக்டாக? நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க தானே? இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது பயாலஜின்னு. அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட சயின்டிஸ்ட் அவங்கள
கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்ததுனால தான் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. Do you all agree with me? Can I get some confirmation பசங்களா? ஒரு chat boxல ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க பார்க்கலாம். Yes. Coming to the next one. So systematics அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி டு பி அண்டர்ஸ்டுட். எப்படி டாக்ஸானமினா என்னென்னு படித்தோமோ அது மாதிரி சிஸ்டமேட்டிக்ஸ்னாலும் தெரிஞ்சுக்கணும். எஸ், ஸோ லாட்டினில் சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ். எஸ், ஸோ டீல்ஸ் வித் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர்கானிசம்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டட். ஸோ நம்மளோட கிளாசிஃபிகேஷனே எதை பொறுத்து இருக்குது? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் நம்ம கிளாஸிஃபையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே ஒரு சயின்டிஸ்டோட பிக்சர் காமிச்சிருக்காங்க. கேரோலிஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு வேலையை நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியில் செஞ்சுட்டு போன ஒரு ஆள். ஸோ அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹூ இஸ் கேரோலிஸ் லினேயஸ் மை டியர்ஸ்? இஸ் த father of modern taxonomy, which is the system of classifying, naming them, that is what is nomenclature. இது எல்லாமே அவர் முக்கியமாக பண்ணிட்டு போன விஷயங்கள். ஸோ அவர் இதெல்லாம் நமக்கு பண்ணி வச்சிருந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் ஹிஸ் contribution was that development of the hierarchical system of classification of nature. Yes, so இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சாப்டர்லேயே படிக்க போகிறோம். ஸோ திஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் 8 taxa. நல்லா பார்த்துச்சுக்கோங்கப்பா. எவ்வளோ taxa? 8 taxa. அதாவது டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு ஹைரார்கி. இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படிங்கிற அந்த ஹைரார்கியை தான் இங்கே மீன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேரோலிஸ் லினேயஸோட பிக்சர் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இட் இஸ் கேரோலிஸ் லினேயஸ் ஹூ இஸ் த father of taxonomy. And then இவரை தாண்டி வேற யாருமே வந்து கிளாசிஃபிகேஷன் பற்றிலாம் படிக்கவே இல்லையா, பண்ணவே இல்லையா, எந்த ரிசர்ச்சும் பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. There were a lot of scientists who were involved and giving their contributions towards taxonomy. ஓகேவா? எஸ், அந்த சயின்டிஸ்டோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துடலாம். யார் யார் என்னென்ன சொன்னாங்க கிளாசிஃபிகேஷனை பற்றி, யார் யார் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ரெடியாக இருக்கீங்களா? எஸ், ஏர்லி கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏர்லி இயர்ஸில், அதாவது ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக டிசைன் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போல்லாம் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த ஆர்கானிசமோட மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் வந்து ரொம்ப ஈஸியாக கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதாப்பா? எஸ், காட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா. அதாவது பெனிஃபிஷியலாக இருந்தாங்கன்னா ஒரு கேட்டகரியிலையும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறவங்கள இன்னொரு கேட்டகரியிலையும் வச்சாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன குழந்தைங்க கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்று ஒரு பக்கம் வைங்க, யூஸ்ஃபுல்லாக இல்லாததெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைங்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்குறாங்க. ஓகே, அண்ட் தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன். ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 5 அனிமல் குரூப்ஸ் வேர் தேர். ஸோ டொமஸ்டிக்காக இருக்குதா இல்லை வைல்டாக இருக்குதா, ஸோ இதெல்லாம் வந்து எப்போ மைக்ரோஸ்கோப்பில் பெருசாக ஒன்றும் இல்லை, டெக்னாலஜியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரீப்பிங் பண்ணுறாங்களா, ஃப்ளையிங் பண்ணுறாங்களா, தண்ணிக்குள்ளே வாழ்கிறாங்களா, ஸோ அப்படிங்கிறத வச்சு ஒரு 5 குரூப்ஸாக பிரிச்சுருந்தாங்க. And then அதுக்கப்புறமா பார்த்தீங்களா there were lot of classification that were done based on the fundamental characteristic feature, like அவங்க எங்கே வாழ்கிறாங்கங்கிறதையும், அப்புறம் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, மார்ஃபாலஜினாலே எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இல்லையா, ஸோ அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த சயின்டிஸ்ட் தான் வந்து நிறைய புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது it has become very easy by seeing the organism in the microscopic way. ஓகே, ஸோ அதோட செக்ஷனல் வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆர்கானிசமோட ஃபீச்சர்ஸை நம்மளால ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடிஞ்சது. Got it? Yes. So coming to the Aristotle. So Aristotle is also a very very famous scientist. அவரோட நிறைய contributions biology ஒரு remarkable role play பண்ணிக்கிட்டு இருக்குது. So 384 to 322 BC பார்த்தீங்கன்னா he was the first to classify all the animals in his history of animals. Yes, அவர் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுல முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. He attempted a basic classification of all living organisms into plant and animals மட்டும் பிரிச்சார். இப்போ இருக்கிற மாதிரி 5 kingdom இல்லாமல் இவர் just plant and animals மட்டும் எல்லா living organismஸையும் பிரிச்சுக்கிட்டாரு. And then animals were classified further based on the லோகோமோஷன். அவங்க எப்படி லோகோமோட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, பை வாக்கிங் போகிறாங்களா, ஃப்ளை பண்ணி போகிறாங்களா, இல்லை ஸ்விம் பண்ணி போகிறாங்களா அப்படிங்கிறத வச்சும் classify பண்ணாரு. So based on the presence or absence of red blood also they have classified the animals into Anaima, that is with the blood, and those without the blood is called as Anaima. Okay, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்கானிசமை டக்குன்னு கட் பண்ணாலே தெரிஞ்சிடும் பிளட் வருதா வரலையா, யாருக்கு ரெட் கலரில் பிளட் ஒழுகுது யாருக்கு ஒழுகலை அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்காக சொல்லி பிரித்து வச்சுருந்தது தான் இங்கே நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் பார்க்குறோம். இப்போல்லாம் இதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது கரெக்டாக. ஏன்னா நமக்கு இப்போ மைக்ரோஸ்கோப்லாம் கிடைச்சதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி சூப்பராக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் அரிஸ்டாட்டில் ஸ்டூடெண்ட், அரிஸ்டாட்டில் போயிட்டார் சொல்லிட்டு போயிட்டார், அதுக்கப்புறமா அவரோட ஸ்டூடெண்ட்டான தியோஃப்ராஸ்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு, கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, பிளான்ஸ் எல்லாம் நிறைய கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து என்னது பிளான்ஸ் பற்றின பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல் இருக்குது. அதனால அவர் வந்து அரிஸ்டாட்டில் போனதுக்கப்புறம் அவரோட குரு போனதுக்கப்புறமா அவர் குரு பண்ண அதே வேலையை எடுத்து யார் பண்ணியிருக்கிறாங்க, தியோஃப்ராஸ்டஸ் பண்ணியிருக்கிறாரு. பிளான்ஸை நிறைய கிளாஸிஃபை பண்ணதுனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நார்மலாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தேர் வேஸ் அ ஹியூஜ் கேப் till 16th century. Then the English naturalist John Ray, இதெல்லாமே நம்மளோட புக்கில் நிறைய விஷயம் கொடுத்துருக்கறதுனால தான் அதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். Yes, wrote several important works through his life about the classification. Okay, so his most important contribution was the establishment of species as a unit, ultimate unit of taxonomy ன்னு சொல்லிட்டாரு. And in 1682 he published a method is Platyrium nova அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு, which contained about 18,000 plant species, a result of relatively narrow species concept. அவர் ரிலீஸ் பண்ணார். அவரோட புக்கில் நிறைய ஆர்கானிசம்ஸ் பற்றி படித்து அவர் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே நமக்கு புக்கில் கொடுத்துருக்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பட் ஸ்டில் நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் மகப் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் வி கேன் ஜஸ்ட் சே யாருக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அண்ட் தென் கம்ஸ் த நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட். ஸோ நீட் எக்ஸாம்லாம் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து வேர் இஸ் ஹீ ஃப்ரம், ஹீ இஸ் அ ஜெர்மனிஸ்ட் ஆர் லைக் ஜெர்மன் சயின்டிஸ்டா, இல்லை வந்து எங்கிருந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிறைய டைம் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்லலாம் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ கெரோலினஸ் லின்னேயஸ், a Swedish scientist in the year of 1707 to 1781, the father of modern taxonomy and a founder of modern systematics, developed a scientific system of taxonomy and binomial nomenclature அவர் உருவாக்குனாரு. ஸோ binomial nomenclature, wherever you hear the word nomenclature, it is nothing but what, my dears? நேமிங் ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்பயும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? கெரோலினஸ் லின்னேயஸ் சொன்னதுபடி தான் இப்பயும் நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸை வெரைட்டிஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆர்கானிசம்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன்டு 2 or 3 கிங்டம்ஸ். ஓகே, ஸோ 2 கிங்டமாவோ இல்லை 3 கிங்டமாவோ பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 4, 5, 6 கிங்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் 7 கிங்டம் வரைக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் விட்டாக்கர் 1969 ப்ரப்போஸ் பண்ண 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் வந்து நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். He proposed the 5 kingdom classification. The kingdoms defined by him were Monera, Protista, Fungi, Plantae, Animalia. இதெல்லாம் தான் அவர் சொன்ன விஷயங்கள். ஸோ இப்பயும் நம்ம பயாலஜியில் படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the very first kingdom is Monera, and then Protista, then comes the Fungi, Plantae, Animalia. ஓகே, ஸோ எதை வச்சு அவர் இந்த மாதிரி 5 கிங்டமாக பிரித்தார். ஸோ இப்போயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அவர் அவ்வளோ லாஜிக்கலாக அவர் கரெக்டாக ப்ரொப்போஸ் பண்ணதுனால தான் இன்னும் வரைக்கும் நம்ம அவர் சொன்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக, பிகாஸ் ஹீ கிளாசிஃபைட் த ஆர்கானிசம்ஸ் இன்டு 5 கிங்டம் பேஸ்ட் ஆன் தி செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சும், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அப்புறம் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், அதாவது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத வச்சும் தான் அவர் வந்து கிளாசிஃபை பண்ணதுனால அவர் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். There are no scientists who came up with better ideas than R.H. Whittaker. ஓகே, இப்போ வரைக்கும் R.H. Whittaker கொடுத்த ஒரு ஐடியாவை விட இன்னும் யாரும் சிறப்பாக எந்த ஐடியாவும் கொடுக்கல. சரியாப்பா? ஓகே, got it my dears?
ஓகே, அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் ட்ரை டாபிக் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, அதை விட பெட்டராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டொமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். தெர் ஆர் 3 டொமைன்ஸ். நம்ம சயின்டிஸ்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா 3 டொமைனாக பிரிச்சிருக்கிறாங்களாமா. அதுக்கு கீழே கிங்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹூம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டொமைன் சிஸ்டம் யார் சொன்னாங்க? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் RH விட்டாக்கர் சொல்லிட்டாரு. ஸோ இதே டொமைன் வந்து யார் சொன்னாங்க? டொமைனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் வோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து டொமைன் சிஸ்டம் பற்றி சொன்னார். அண்ட் ஹிஸ் co-workers also helped him in doing that proposal. So they classified the organisms based on the differences in the 16S rRNA genes இருக்குதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சும். And there are 3 domain systems adds the taxon, that is domain higher than the kingdom. Very very important. The taxon, which is a domain which is higher than the kingdom. So this system emphasizes the separation of prokaryotes into 2 domains. Okay, that is bacteriaவும் archaeaவும் prokaryotes மட்டுமே 2 domain கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டொமைன்ல தான் எல்லா யூகேரியாட்ஸையும் வச்சிருக்காங்க. இன்னொரு டொமைன், கடைசி டொமைன் பேரே யூகேரியா தான். Archaea appears to have more than more in common with respect to the eukarya than the bacteria. நினைச்சு பாருங்களேன். ஸோ ஆர்கி அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அந்த ஆர்கி வந்து யூகேரியா கூட நிறைய விஷயங்கள்ல ஒத்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. Can we go for the next one? So domain is higher than the kingdom இல்ல lower than the kingdom அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டா என்ன சொல்வீங்க? domain is higher than the kingdom அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். What are the 3 domains அப்படின்னு பார்க்கலாம். The first one is archaea. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ் தான். ஸோ be it archaea இருக்கட்டும் ஆர் பாக்டீரியாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். ஓகே, ஸோ ப்ரோகேரியாட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது ஒரே ஒரு செல்னால தான் எடுப்பாங்க. அந்த செல்லுக்கும் ப்ராப்பராக நியூக்ளியஸ் எல்லாம் இல்லாமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ், அந்த மாதிரி செல்லை வச்சிருக்கிறவங்க தான் 2 டொமைனில் வச்சிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கே அண்ட் தென் பாக்டீரியா. செகண்ட் ஒன் அண்ட் தென் லாஸ்ட் கம்ஸ் தி யூகேரியா. ஸோ ஆர்கேக்குள்ளே இருக்கிறவங்களாம் எக்ஸ்ட்ரீம் ஆன ஒரு டெம்பரேச்சரில் வாழக்கூடியவங்க தான் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஏரியாலையோ இல்லை ரொம்ப சில்லாக இருக்கிற ஏரியாலையோ அவங்க பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் அவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்ட் லைக் வாட், ரொம்ப பனி பிரதேசங்கள் அண்டார்டிகா மாதிரி ஏரியாவில் வாழ்வாங்க. இல்லைனா வந்து சஹாரா டெசர்ட் மாதிரியான ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்னஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் தான் ஆர்கி பாக்டீரியாஸை பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆல்சோ பாக்டீரியாஸ் ஒன்லி பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் லைக் வாட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஒன்லி. அண்ட் மெத்தனோஜென்ஸ் ஒரு ஆர்கி பாக்டீரியாக்குள்ளே தான் வராங்க. மெத்தனோஜென்ஸ் தான் நமக்கு மீத்தைன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஹாலோஃபைல்ஸ் அண்ட் தெர்மோ அசிடோஃபைல்ஸ். தெர்மோ அப்படின்னாலே பயங்கர சூடுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப சில் சால்ட்டி ஏரியாஸில் எல்லாமே இருக்குவாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் தென் கம்ஸ் தி பாக்டீரியா. ஸோ சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, அது போக பெனிஃபிஷியலாகவும் சில பாக்டீரியாஸ் இருக்காங்க. கேர்டு மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கிறவங்களாம் பெனிஃபிஷியல். சில பேர்லாம் வந்து டிசீஸ் காஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி யூகேரியா. எஸ், யூகேரியாட்ஸ், அதாவது யூகேரியா அப்படிங்கிற அந்த கடைசி டொமைன்ல தான் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குப்பா. ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், கிங்டம் ப்ரொடெஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா கொடுக்குற எல்லா ஆர்கானிசம்ஸுமே they will be coming under யூகேரியா அப்படிங்கிற அந்த டொமைனுக்குள்ளே தான் வராங்க. ஸோ இந்த டொமைன் சிஸ்டமோட ஃப்ளோ சார்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி கிங்டம். கொள்ள போகிறதுக்கு முன்னாடி டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டொமைனை பற்றியும் சில விஷயங்கள் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். ஹோப் யூ ஆல் ஆர் லிசனிங். ஸோ திஸ் டொமைன் இன்க்ளூட்ஸ் அ சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். எஸ், ஸோ இதுக்குள்ளார ஆர்கிக்குள்ளார எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்களும் பாக்டீரியா மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமாக வாழ்வாங்கங்கிறது தான் ஒரு விஷயம். Okay, yes, so single celled organism da, the prokaryotes which have the ability to grow in the extreme condition like volcanic eruptions la ellame, hot springs, polar ice caps la valvanga, and mari extreme environment la valravanga da inda archaebacterias ellame. They are capable of synthesizing their food without sunlight. பாத்துக்கோங்களேன், சன்லைட் இருந்தால் தான் பிளான்ட்ஸ்னால ஃபுட்டு தயாரிக்க முடியும். ஆனால் இந்த ஆர்கினால சன்லைட்டே இல்லைன்னா கூடயும் அவங்கனால என்ன பண்ணிக்க முடியுமாம்மா, ஓரளவுக்கு சர்வைவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை கூட தாங்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால தான். அண்ட் ஆக்சிஜன் பை யூட்டிலைசிங் த ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் த அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் த வால்கானிக் வென்ஸ். ஸோ சம் ஆஃப் தெம் ப்ரொடியூஸ்ட்
methane gases or methanogens தான் methane gas produce பண்ணிருக்காங்க. Few live salty environmentsலி வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க and are thermoacidophiles which are like what? The ones which will be living in the high temperatures. So thermoனாலே heat தான், high temperature தான் நம்ம வந்து நினைச்சுக்கணும். Understood பசங்களா? இல்லை ஏதாவது doubts இருக்கா? Very very simple about the domain hierarchy. Yes, so thermus aquaticus அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில விஷயத்தை பற்றி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிப்போம். எஸ்பெஷலி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற சாப்டரில் தர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கானிசமோட பாடியிலேருந்து எடுக்கப்பட்ட என்சைம் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCR டெக்னிக். ஸோ 11th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் PCRன்னு என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பெருசாக. ஸோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் நிறைய காப்பீஸை உருவாக்குறதுக்காக பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக். பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் பேர் தான்ப்பா PCR, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரேஸ்னால என்னது, நிறைய காப்பீஸ் உருவாக்குறதுக்கு பேர் தான் பாலிமரேஸ் அப்படிங்கிற வார்த்தை. காட் இட்? எஸ். ஸோ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கிபாக்டீரியா கிட்ட இருந்து எடுக்கிற அந்த என்சைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் யூஸ் இன் த PCR reactions in order to produce lot of copies of DNA amplificationக்காக நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ பாக்டீரியா ஆர் வி நோ தட் பாக்டீரியாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோகேரியாட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மட்டும் என்ன மேம், அவங்களும் ப்ரோகேரியாட்ஸ் தான். ஓகே, so their cells have no definite nucleus. Do you all agree with that? Nucleus கிடையாது, but genetic material இருக்குது. Okay, nucleus கிடையாது, but genetic material நல்லா தான் இருக்குது. DNA exists as a circular chromosomes and do not have histone associated with them. அதுதான் ஒரு drawback. Okay, well developed இல்லாமல் histones எல்லாம் இல்லாமல் இருக்கும். So they do not possess membrane bound organelles except for ribosomes. அதாவது 70s தாண்டி இது தாண்டி வேறு எதுவுமே அவங்க கிட்ட என்ன இல்லைங்கிறாங்க, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும்தான் ரைபோசோம்ஸ். நம்மள்கிட்ட இருக்க மாதிரி யூகேரியாட்டிக் செல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ரைபோசோம், ப்ரோகேரியாட்டிக் செல்லான பாக்டீரியாஸ்க்கும் ரைபோசோம்ஸ் இருக்குது. ரைபோசோம் இஸ் a common organelle that is present in both prokaryotes as well as in the eukaryotes. Got it பசங்களா? அப்புறம் இவங்க வந்து பாக்டீரியா. ஸோ அப்படின்னா இவங்களை நிறைய பேர் தாக்குவாங்க, இவங்களை டெமாலிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க உயிர் வாழணும்னா அவங்க கிட்ட வேறு ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அவங்க கிட்ட என்ன இருக்காமா, அவங்களோட வாலில் பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் இஸ் present in them. ஓகே, நார்மலாக பிளான்ட்லலாம் செல்லுலோஸ் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் இருக்குது. ஸோ தே மே ஆர் மெனி ஆர் டீகம்போசஸ். வி நோ தட் நிறைய பாக்டீரியாஸ் டீகம்போசிங் வேலை தான் பண்ணுறாங்க. சில பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சம்முன்னு பார்த்துக்கோங்க, எல்லாரும் கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லலை. ஸோ சம் ஆர் ஃபோட்டோசிந்தசைசர்ஸ் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபியூ, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூனா என்னது, கொஞ்சம் பேர் மட்டுமே டிசீஸ் காஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ தேர் ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் ஆர் ஆல்சோ தேர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரோபயோட்ஸ்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்க கேட்டிங்கன்னா ப்ரோபயோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, நம்ம பாடிக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, எஸ் சோமேஷ், ஐ வில் பி கம்மிங் பா அமரன் கிளாஸ்க்கு. நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸ்க்கு வருவோம். ஓகே, நாளைக்கு தானே அமரன் கிளாஸ்க்கு ஜுவாலஜி பீரியட் இருக்குது, ஜுவாலஜி பீரியடில் நான் வருவேன். ஓகே, எஸ் காட் இட் பசங்களா? எஸ், மெனி ஆர் டிகம்போசர்ஸ், சம் ஆர் ஃபோட்டோசிந்தசைசர்ஸ் அண்ட் ஃபியூ ஆர், நல்லா பார்த்துக்கோங்க, ஃபியூ மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. கொஞ்சம் பேர் தான் டிசீஸ் காஸ் பண்ணுறவங்க, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவாகவும் இருந்து நமக்கு ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்களாவும் இருக்காங்க. ஸோ ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா விச் ஆர் டைவர்ஸ்லி பாப்புலேட்டடுங்கிறது நமக்கு தெரியும். எக்கச்சக்கமான இடத்துல நிறைய வெரைட்டிஸாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார்? பேத்தோஜெனிக்காக இருக்கிற ஆட்களும். கமிங் டு த யூஸ்ஃபுல் பாக்டீரியாவில் ஒருத்தவங்க தான் காமிச்சிருக்காங்க. லாக்டோபாசில்லஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் வந்து நமக்கு பாலை தயிராக மாற்றி கொடுக்குது, கரெக்டாக? ஸோ அது ஒரு ப்ரோபயோட்டிக். ஸோ கர்ட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ப்ரோபயோட்டிக். காட் இட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? Coming to the next domain, the last domain which is about the eukarya. நம்மெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ யூகேரியாக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கோம். ஸோ டொமைன் பெருசாக வந்து அவ்வளோ ஃபெமிலியராக நம்ம பேச மாட்டோம், பட் யூகேரியாட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கும். ஸோ வாட் ஆர் த யூகேரியாட்ஸ் மை டியர்ஸ்? The one with a very well developed nucleus. EU stands for true nucleus. Carry on அப்படின்னாலே என்ன அர்த்தம்ப்பா? நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் தென் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரேன் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகே, எஸ் எஸ் எஸ்
Yes, yeah, Saturday irukku. We'll be meeting in the Saturday's class also. Okay, so DNA in the nucleus is arranged in a linear chromosome with the histone protein. So eukaryotes எல்லாம் பார்த்தீங்கன்னா histone proteins பார்க்க முடியும். So DNA is genetic material. So அந்த genetic material ப்ராப்பராக பேக் ஆகிறதுக்காக histone proteins அங்கே நம்மளால பார்க்க முடியும். And ribosomes of 80s type of the type in the cytosol and 70s type in the chloroplast is also been seen in the eukaryotic organism. So chloroplast mitochondria எல்லாம் 70s இருக்கும். இதே நார்மலா eukaryotic செல்லோட cytoplasm குள்ள பார்த்தீங்கன்னா 80s இருக்கும். எதுல eukaryotes மட்டும்தான் 80s இருக்கும். So animals in this domain are classified under the kingdom namely protist, fungi, plantae and animalia இந்த domain குள்ள பிரிச்சிருக்காங்க. Okay, so how many my dears? So eukarya அப்படிங்கிற அந்த domain குள்ளார 4 kingdoms வருது. Got it my dears? Very very simple. இதே வந்து மொனேரா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்டம்குள்ள இருக்கிறவங்கள தான் 2 டொமைனா வச்சிருக்காங்க. சர்ப்ரைசிங்கா இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கி தனியா ஒரு டொமைனாவும் அப்புறமா தான் வந்து ட்ரூ பாக்டீரியாஸோ ஒரு டொமைனாவும் வச்சிருந்தாங்க. கம்மிங் டு திஸ் ஓவரால் பிக்சர், ஒரு சம்மரி பிக்சர் மாதிரி இருக்கிறத பாருங்க. ஸோ 3 டொமைன் சிஸ்டம் என்னென்னு நமக்கு நல்லா தெரியும். பாக்டீரியா அண்ட் தென் ஆர்கி and then comes the eukarya and then comes the next one about the kingdoms. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஹெச் விட்டாக்கர் சொன்னதுபடி நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இதுக்கப்புறமா வேறு யாரும் வந்து இன்னும் ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவோட வராததுனால we are still following the R.H. Whittaker's theory only. The very first one is kingdom Monera. So kingdom Monera, Protista, fungi, plantae and then comes the animalia. So these are the 5 kingdoms. Got it? Next பாருங்க 6 kingdom systems இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விச் இஸ் த ஒன்லி திங் தட் வி ஆர் ஃபாலோயிங் மை டியர்ஸ்? 5 kingdom classification தான் we are following still. Okay, coming to this one. So 6 kingdomல யார் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஆர்கி தனியாக ஒரு வச்சுட்டாங்க. அந்த ட்ரூ பாக்டீரியாஸ் தனியாக ஒன்று வச்சுட்டு 6 kingdomனு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் 7 kingdomல பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, அப்புறம் புரோட்டோசோவா தனியாக வச்சுருந்தாங்க. குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு எக்கச்சக்க வெரைட்டிஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. பட் வி ஆர் ஆல் நாட் ஃபாலோயிங் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் 5 kingdom classification. டொமைன் அஃப்கோர்ஸ் நம்ம அடிக்கடி டொமைனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாருமே வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது 5 kingdom classification தான். Coming to this one, so the system of naming with the 2 components is what we call it as binomial nomenclature. So ஒவ்வொரு ஆர்கானிசமையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் படித்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள நேம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நோமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைனோமியல் நோமென்க்ளேச்சர் அப்படின்னா என்னதுன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் 2 பேர் வைக்கிறதுக்கு பேர் பைனோமியல் நோமென்க்ளேச்சர். ஸோ இட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபேமஸான சயின்டிஸ்டான கேரோலஸ் லினேயஸ் தான் வந்து நேமிங் பற்றி சொல்லியிருந்தாரு. நேமிங் பண்ணால் தான் எல்லாத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தான் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் ஒன், ஸோ டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு கீழே பாருங்கள் என்னென்னலாம் நமக்கு படிக்கிறோன்னு. எஸ், ஸோ பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் botanical nomenclature. எஸ், பொட்டானிக்கல் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். பிளான்ஸ் இல்லையா, பொட்டானி ஆர் பாட்டனி, botanical or botany அப்படினாலே it is nothing but about the plants. So plants எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க, அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நோமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது தான் வந்து பிளான்ஸுக்காக நிறுவப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அண்ட் தென் கம்ஸ் தி ICZN which is இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் zoological nomenclature which is for animals. Got it my dears? Yes, it's all very simple. இவங்க பாருங்க, ஸோ பிளான்ஸ் எல்லாம் நேம் பண்ணுறதுல இந்த மேங்கோ ட்ரீயோட நேம் காமிச்சிருக்காங்க, மெங்கிஃபெரா இண்டிகா. ஸோ இது ஒரு நேம், திஸ் இஸ் த ஜீனஸ் நேம். எஸ், அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் த ஸ்பீஷிஸ் நேம். அதே போல் ICZN இதில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸையும் நேம் பண்ணியிருக்காங்க. சேம் வே ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் கொடுத்து நமக்கு பேந்தரா டைக்ரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசமோட பிக்சர் காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஹவு த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஹவ் பீன் டன் பை யூசிங் பைனோமியல் நோமென்க்ளேச்சர். ஓகே, நேம் கிளாசிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு நேமிங் பண்ணி முடிச்சாதானே அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் இல்லையா? நேம் வைக்காமல் சும்மா எதில் பிரித்து என்னென்னு வைப்பீங்க?
Am I right or not? Yes. So universal rules of but binomial nomenclature என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்பீஷீஸாக இருந்தாலும் இந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே இப்போல்லாம் வந்து காமனாக ஓரளவுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நாட் ஐ வாண்ட் சே தட் எவ்ரி ஒன் ஆர் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ். ஸோ ஓரளவுக்கு காமனாக இங்கிலீஷ் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இதே வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. ஸோ அப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக லாட்டினில் தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து யூனிவர்சல் நேமாக சயின்டிஃபிக் நேமிங் பண்ணுறதுக்கு லாட்டின் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சமாதானமாக போய்கிட்டாங்க. ஸோ சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்டு. ஓகே, கையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸில் எழுதணும் ஆர் ரிட்டன் பண்ணும்போது லைக் அண்டர்லைன் பண்ணிடணும். சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், இதில் எழுதும்போது பிரிண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணும், இட்டாலிக்ஸில் போட்டுட்டு இதே கையில் எழுதுறீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் கையில் எழுதும்போது இட்டாலிக்ஸில் எழுத முடியாது கரெக்டாக. ஸோ நமக்கு நார்மலாக எழுதுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதில் எங்கே போய் இட்டாலிக்கில் எழுத முடியும். மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இந்த நேம்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எழுதுறது வந்து கஷ்டம். அதனால எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாகவே நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண மாதிரி இருக்கும். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் நத்திங் பட் த ஜீனஸ் நேம், ஜெனட்டிக் நேம், அண்ட் த செகண்ட் வேர்ட் இஸ் தி ஸ்பீஷீஸ் நேம். ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஜீனஸ் நேம் அண்ட் சாப்பியன்ஸ் நம்ம தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹோமோ சாப்பியன்ஸ்னால் நம்மளோட சயின்டிஃபிக் நேம் தான். சாப்பியன்ஸ் இஸ் த ஸ்பீஷீஸ் நேம் அண்ட் அதுக்கப்புறம் LIN அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லினேயஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நேம் வச்சவங்க லினேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்னால லினேயஸோட பேர் பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மங்கிஃபெரா இண்டிகாங்கிறது ஒரு மேங்கோ பிளான்ட்டோட பேர் தான், சயின்டிஃபிக் நேம் தான். மங்கிஃபெரா இஸ் த ஜீனஸ் நேம் அண்ட் தென் இண்டிகா இஸ் த ஸ்பீஷீஸ் நேம் அண்ட் தென் கம்ஸ் தி சயின்டிஸ்ட் நேம். அதாவது ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணவங்களோட பேரை வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ ஜீனஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்பீஷீஸ் நேம் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். நமக்கு தெரியுது ரைட்டா? ஸோ H is in capital, இதே சாப்பியன்ஸில் S is in small letter. So genus name starts with a capital letter and the species name starts with a small letter. அது தெரியும். ஸோ சில டைம்ஸ் வந்து ஆத்தரோட நேமை கடைசியாக யூஸ் பண்ணுவாங்க. LIN போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லினேயஸோட கண்டுபிடிப்பு, லினேயஸ் பேர் வச்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ ட்ரைனாமியல் நோமென்க்ளேச்சர். மேம் பைனாமியல் நோமென்க்ளேச்சர் ஓகே, கேர்லஸ் லினேயஸ் ப்ரொப்போஸ் பண்ணாரு, புக்கெல்லாம் கூட அதற்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இதே என்ன மேம் ட்ரைனாமியல் நோமென்க்ளேச்சர், இதை பற்றியும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறதுனால இதை பற்றி ஜஸ்ட் ஒரு நம்ம 2 லைன் மட்டும் தான் படிக்க போகிறோம். we are not going to concentrate much because we are not following them too much, right? Yes, so this naming system was proposed by Huxley and Strickland அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ ட்ரைனாமியல் அப்படின்னாலே தெரியுது, ட்ரைனாலே 3 இல்லையா. ஆஸ் யூஷுவல் ஜீனஸ் நேமு கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்பீஷிஸ் நேமு, அதுக்கப்புறமா சப்ஸ்பீஷிஸ் நேமு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ வேர் த மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஸ்பீஷீஸ் விச் ஹாவ் அ லார்ஜ் வேரியேஷன் தென் த ட்ரைனாமியல் சிஸ்டம் இஸ் பீங் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீஷிஸ் தான். பட் இந்த ஸ்பீஷிஸ்க்கு வரக்கூடிய இந்த ஸ்பீஷிஸ்லேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்களோட வருது அப்படின்னா அதை சப்ஸ்பீஷிஸாக வச்சாங்க. ஓகே மை டியர்ஸ், எஸ். ஸோ நிறைய வித்தியாசங்களோட வரும்போது அதை சப்ஸ்பீஷீஸாக கொண்டு போனாங்க. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்சிமிலாரிட்டிஸ் திஸ் ஸ்பீஷீஸ் கெட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு சப்ஸ்பீஷீஸ். ஸோ வேரியேஷன்ஸ் நடக்கிறதுனால, ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம் வேரியேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பீஷீஸ் மாதிரியே இல்லாமல் அவங்க வேற ஒரு புது ஸ்பீஷீஸ் மாதிரி உருவாகும் போது அதை சப்ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. காட் இட்? ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப எவால்வ் ஆகும்போது தான் அவங்க கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் ஆவாங்க. ஓகே, நிறைய டிஸ்சிமிலாரிட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ தான் அவங்க வந்து சப்ஸ்பீஷீஸ் நேம் கொடுக்குறாங்க. காட் இட் மை டியர்ஸ்? ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு we can take ஆம்ஃபிபியன்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ தண்ணிக்குள்ளே லேண்ட்குள்ளே வாழ்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க, ரியல் நேச்சரோடு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சில ஆர்கானிசம்ஸ் வந்து புதுசாக குட்டி போட்டு வரும்போது நிறையா புது ஃபீச்சர்ஸோட உருவாகுது. ஓகே, பட் இட் இஸ் நாட் லுக்கிங் எக்ஸாக்ட்லி லைக் ரெப்டைல் ஆல்சோ. பட் ஆம்ஃபிபியன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட ஏதோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. மற்ற ஆம்ஃபிபியன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு விசித்திரமான சேஞ்சஸ் வைக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்பீஷீஸ் நேம் வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எவால்வ் ஆகி அவங்க மாறிட்டாங்கன்னா and they will be giving a separate species name only after that. Got it my dears? So understood or what? Can I get some thumbs up? ஸோ யாராவது லிசன் பண்ணுறீங்க, இந்த சப்ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்டென்ட் இது. சப்ஸ்பீஷீஸ் நேம் எப்போ கொண்டு வருவாங்க?
ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற யங் ஒன்ஸில் நிறைய டிசிமிலாரிட்டிஸ், வேரியேஷன் மூலமாக நிறைய டிசிமிலாரிட்டிஸ் வந்துச்சுன்னா சப்ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற ஒரு நேமை கொண்டு இன்வால்வ் பண்ணுவாங்க. Coming to the next one, which is about the taxonomic categories பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் a very very important மஸ்ட்ன்னு சொல்லலாம், நெகோஷியேட்டே பண்ண முடியாத ஒரு டாபிக் தான் இது. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹையரார்கி அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் என்னது ஹெட் மாதிரி இருக்கிறவங்க கரெஸ்பாண்டன்ட் கீழே நிறைய ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, ஆர் லைக் பிரின்சிபால் இருப்பாங்க, பிரின்சிபாலுக்கு கீழே ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டீச்சர்ஸ்க்கு கீழே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான்ப்பா ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட கிளாஸிஃபிகேஷன்லேயும் ஹையரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு குவெஸ்டன். ஓகே ஓகே எஸ். ஓகேப்பா. ஸோ கம்மிங் டு திஸ் ஒன், ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையரார்கி. ஸோ கிங்டம் இஸ் த பிக்கெஸ்ட் ஒன். ஸோ கிங்டம்குள்ளே நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். ஓகே, இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்பீஷிஸ். நமக்கு தெரியும் 5 கிங்டம் இருக்குதுன்னு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிங்டம்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஃபைலம்ஸ், எஸ்பெஷலி அனிமல் கிங்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸாக ஃபைலமாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபைலம்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் வரும், ஒவ்வொரு கிளாஸ்குள்ளாரையும் நிறைய ஆர்டர், அண்ட் ஒவ்வொரு ஆர்டருக்குள்ளாரையும் நிறைய ஃபேமிலி, அண்ட் ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளாரையும் நிறைய ஜீனஸ், அண்ட் ஒவ்வொரு ஜீனஸ்குள்ளாரையும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். ஓகே, ஸோ த மோஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் தான் வர முடியும். அப்புறம் லோவஸ்ட் த பேசிக் கேட்டகரிஸ் ஸ்பீஷீஸாக தான் இருக்க முடியும். காட் இட் மை டியர்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, can we go for the next one, my dears? இதுதான் taxonomic hierarchy அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ கிங்டம்குள்ளார அனிமல் கிங்டமில் மட்டும்தான் ஃபைலம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதே பிளான்ட் கிங்டமில் டிவிஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கிங்டம்குள்ளாரையும் நிறைய ஃபைலம். ஓகே, ஸோ ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். காட் இட் எவ்ரிவன்? எஸ், இந்த ஒரு சீக்வன்ஸ் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கணும். இது நிறைய டைம் எக்ஸாமுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிளாசிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் த ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் ஈச் organisms or each step represents a taxonomic category அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரேங்க், இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கேட்டகரியாக இருக்குது. All categories together constitute the taxonomic hierarchy. Yes, so each category represents the unit of classification. We know that phylum is a unit of classification, class is a unit of classification. இது எல்லாமே ஒரு unit of classification தான் இருக்கும். So a group of organism occupying a particular category is what we call it as taxon. So very very important word. Okay, so phylum is a taxon. Okay va, so idu oru taxon. Okay, and then this is another taxon. Idu oru taxon. In the category oru taxon, idu oru taxon, idu oru taxon. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை டாக்ஸான்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ somebody is texting சுமித்ரா. ஸோ நம்ம வந்து அகாடமிக்ஸ் பற்றி பேசலாம்ப்பா சேட் பாக்ஸில். திஸ் இஸ் நாட் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் டாக் ஒன்லி அபவுட் த அகாடமிக்ஸ் மை டியர். ஓகே, எஸ், ஸோ லெட்ஸ் கோ ஹெட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ டாக்ஸானமிக் ஹையரார்கிஸ் பற்றி பார்த்துருக்கோம். அந்த கேட்டகரிஸை தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஹியூமன்ஸை எடுத்து நம்மளோட என்னென்ன கேட்டகரிக்குள்ளெல்லாம் நம்மளை போட்டிருக்காங்க, எதுக்குள்ளெல்லாம் நம்ம வர்றோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. So we know that kingdom அப்படிங்கிறதுல நம்மலாம் we all belong to animalia, right? So and then நம்மலாம் ஃபைலமில் கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலம்குள்ளே வரோம். அண்ட் தென் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் கிளாஸ் மெமாலியாக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்மளோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிமேட்டா, அண்ட் ஃபேமிலி இஸ் ஹோமினிடே, அண்ட் நம்மளோட ஜீனஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஹோமோ, அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் இஸ் சாப்பியன்ஸ். Got it everyone? Yes, it's very simple to understand. So taxonomic hierarchy, that is what is given in the ascending order. Okay, so எங்கே வந்து number of species ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டமில் அதிகமாக இருக்கும். ஸோ கிங்டமை விட ஃபைலம்லேயும் டிவிஷன்லேயும் ஆர்கானிசமோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதை விட கம்மியாக கிளாஸில் கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி கீழே போக போக கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதாவது மேலே வர வர அதிகமாகும், நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதிகமாகும், காமன் ஃபீச்சர்ஸ் கம்மியாகும். இதே கீழே வர வர நம்பர்ஸ் கம்மியாகும், காமன் ஃபீச்சர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப்? கம் ஆன் எவ்ரிஒன், சாட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் தட்டி விடுங்க பார்க்கலாம்.
ஸோ எல்லாருமே லிசன் பண்ணுறீங்களா? இதெல்லாம் வேண்டாம் மேம், 12th ஸ்டாண்டர்ட் போர்டு மட்டும் படித்தா போதும் மேம் அப்படிலாம் இருக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சாதான் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. லெட்ஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். எஸ், ரெடி? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும், டிசெண்டிங்கில் கேட்டாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்படி எழுதிடணும். எஸ், ஸோ விச் இஸ் த ஹையஸ்ட் மை டியர்ஸ்? ஸோ கிங்டம் தான் ஹையஸ்ட். த மோஸ்ட் பேசிக் ஸ்பீஷிஸ். அதை பற்றி ஒவ்வொன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். So taxonomic categories la one pathiyum paaka porom. It is a group of closely related organisms capable of interbreeding to produce the fertile offsprings. Yes, it is the lowest. Na already solten edupa taxonomic category la species is the lowest or the basic nu na sollirken. Correct? So species is the lowest category. Got it everyone? Yes. So common name பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் Mangifera indica அப்படிங்கிறது வந்து நம்ம மேங்கோன்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷிஸ் தான் Mangifera indica. அண்ட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம காமனாக சொல்கிறது. அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா Solanum tuberosum is the scientific name of the potato. Okay. So species name is unique for each and every species. ஓகே, ஸ்பீஷிஸ் நேம் தான் என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு நேம் தான் என்னது? ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம். எஸ், சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டுமே இருக்குது, ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே. இதே ஹோமோவில் நிறைய பேர் இருப்பாங்க, மனுஷங்களை தாண்டி வேறு யாரும் இருக்காங்க. அதை பற்றியும் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் த லோவஸ்ட் மை டியர்ஸ்? இட் இஸ் ஸ்பீஷிஸ். ஸோ டாக்ஸானமிக் ஹைரார்க்கிலேயே கேட்டகரிஸ்லேயே வச்சது லோவஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் தான். அதுக்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழிருந்து வரப்போகிறோம். ஸ்பீஷிஸ்க்கு அப்புறம் ஜீனஸ்க்கு அப்புறமா என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ், ஸோ கமிங் டு தி ஜீனஸ் பார்ட். ஓகே, ஸோ இட் இஸ் த அக்ரிகேட்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜீனஸ் மை டியர்ஸ்? நிறைய க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து ஒரு ஜீனஸ்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிற அந்த ஆர்கானிசமும், ஓகே, ஃபெலிஸ் டொமஸ்டிகஸ் அப்படிங்கிற அந்த கேட்டும், ஜங்கிள் கேட் அப்படிங்கிற ஃபெலிஸ் கேக்கோஸ் அப்படிங்கிற அந்த கேட் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷிஸ் இவங்க ரெண்டு பேருமே வேறு கேட்டாவான். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸு, பட் தே ஆர் கம்மிங் அண்டர் சேம் ஜீனஸ். ஓகே, போத் ஆஃப் தெம் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ், பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து தே ஆர் அண்டர் த சேம் ஜீனஸ். த ஜீனஸ் நேம் இஸ் ஃபெலிஸ். ஓகே, yes. So ஏதாவது doubts இருக்காப்பா? It's a very simple thing. Understood or what? Those who are watching. And then coming to the next one, which is about the genus name. La அடுத்ததா Panthera பத்தி காமிச்சிருக்காங்க. So lionோட genus nameum பாத்தீங்கன்னா Panthera தான். அதே மாதிரி லிப்பாடோட ஜீனஸ் நேமும் Panthera தான். டைகரோட ஜீனஸ் நேம் இவங்க எல்லாருமே நமக்கு தெரியும் ரொம்ப கொடூரமான ஒரு ஆர்கானிசம்ஸ். பயந்து நடுங்குவோம் நம்ம இவங்களெல்லாம் பார்த்தா. இவங்க எல்லாத்தோட ஜீனஸ்மே என்னது? Panthera தான். பட் ஸ்பீஷிஸ் நேம் மட்டும் மாறும். லைன் வேறு, டைகர் வேறு, லெப்பார்ட் வேறுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக? பிகாஸ் அவங்க எல்லாருமே ஒரே நேச்சரில் இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில் நம்ம வந்து ஒரு வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்குறோம். எஸ். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் அபவுட் தி ஜீனஸ் சொலனம்குள்ள யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ பொட்டேட்டோவாக இருக்கட்டும், டொமேட்டோவாக இருக்கட்டும், பிரிஞ்சாலாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இவங்க எல்லாருமே they belong to the same genus which is Solanum. Got it? So Solanum அப்படிங்கிற ஜீனஸ்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். If you got any doubts let me clarify பசங்களா. Yes, so ஸ்பீஷிஸோட ஜீனஸ் ஹையரா இல்லை லோவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் தான். ஓகே, ஹையரார்க்கி படி, டாக்ஸானமிக் ஹையரார்க்கி படி ஜீனஸ் இஸ் அஃப்கோர்ஸ் பிகர் தேன் தி ஸ்பீஷிஸ் பிகாஸ் ஜீனஸ் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்பீஷிஸ் தேன் தி species itself. Okay, yes, lot of numbers. Okay, then comes the family அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரே ஃபேமிலிக்குள்ளார நிறைய ஜீனஸ் இருப்பாங்க. சரியா? எஸ், அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஒரே ஃபேமிலிக்குள்ளார நிறைய ஜீனஸ் இருப்பாங்க. எஸ், ஸோ இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனீரா. ரிலேட்டட், சேம் ஜெனீரா கிடையாது, ரிலேட்டட் ஜெனீரா. ஸோ இங்கே பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபேமிலி சொலனேசியக்குள்ளார ஜீனஸ் சொலனம் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ் எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆர் ஜீனஸ் பெட்டனியா அப்படிங்கிறவங்களும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. டட்டூரா அப்படிங்கிற அந்த ஜீனஸ் நேம் வச்சுருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே they belong to the same family. Okay, they all belong to the same family Solanaceae. Solanaceae இவங்க எல்லாருமே இந்த பொட்டேட்டோஸாக இருக்கட்டும், இவங்களாக எல்லாருமே டட்டூராலேருந்து எல்லாருமே they belong to the same family only. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் இல்லைப்பா, நம்ம நிறைய தமிழில் தான் டீச் பண்ணுறோம். ஓகே, தமிழ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபேமிலி அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே காமிச்சிருக்கிறது என்னது? ஜீனஸில் Panthera அப்படிங்கிற ஜீனஸ் நேம் வச்சிருக்கிறவனும், ஜீனஸில் Felis அப்படிங்கிற அந்த கேட் ஸ்பீஷிஸ் இவங்க எல்லாருமே they belong to the
ஃபேமிலி விச் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெலிடே அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களோட ஜீனஸ் நேம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். யார் இவங்களோட ஜீனஸ் நேம் வேரி ஆகும், ஆனால் இவங்க எல்லாத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறமே இவங்களோட ஃபேமிலி நேம் இட் இஸ் காமன். ஸோ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃப்ளாஷ் தமிழில் தான்ப்பா சொல்லிக் கொடுக்குறோம். தமிழ் மீடியம் இல்லைனா என்ன, தமிழில் சொல்லிக் கொடுத்தா நீங்கள் எழுதிப்பீங்க இல்லையா? சூப்பரா? எஸ் ஆர் நோ? Yes, coming to the next one about the order. It is the assemblage of related families. Okay, so what is the meaning of order, my dears? It is an assemblage of related families. அப்பனா என்னது? ஒரு ஆர்டருக்குள்ளார 4-5 families இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். 4-5 different families will be present in the same order. Okay, yes. So order polynomials அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளார டாக்ஸான்குள்ளார பார்த்தீங்கன்னா family Convolusiae and Solanaceae இவங்க ரெண்டு பேருமே they belong to polynomials. and order Carnivora குள்ளாரதா Felidae வராங்க, Canidae வராங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா டாக் தெரியுது இல்லையா? டாகாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேம் ஆர்டரான கார்னிவோருக்குள்ளே தான் வராங்க. ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்துற நிறைய பெட் அனிமல்ஸான டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வெஜிடேரியன்ஸாக வளர்த்தி வச்சுருப்பாங்க நிறைய பேர். அவங்க வெஜ்ஜாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட நாயை நம்ம என்ன வளர்த்தி வச்சுருப்பாங்க, வெஜ்ஜாக தான் வளர்த்தி வச்சுருப்பாங்க. எஸ், கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி கிளாஸ். ஸோ இப்போ பார்த்தாச்சு, நம்ம ஆர்டர் எல்லாம் பார்த்தாச்சு. எஸ், ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்டருக்குள்ளாரையும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளாரையும் நிறைய ஜீனஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜீனஸ்குள்ளாரையும் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். தட் இஸ் ஹவு த டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி கோஸ் ஆன். கமிங் டு திஸ் ஒன், இட் இஸ் an assemblage of related orders. ஸோ எதை பற்றி சொல்கிறாங்க? கிளாஸ் பற்றி தான். இட் இஸ் an assemblage of related orders. எஸ், ஸோ கிளாஸ் டைகார்டிலிடனேக்குள்ளார தான் ஆர்டர் பாலிமோனியல்ஸ், ஆர்டர் சாப்பினிடேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே தி பிலாங் டு டைகார்டிலிடனே. ஸோ கிளாஸ் மெமாலியாக்குள்ளே தான் ப்ரிமேட்டாவும் வராங்க, கார்னிவோராவும் வராங்க. நம்மளும் மெமாலியா தான், அதே மாதிரி லைன் டைகரும் மெமாலியா தான். ஸோ ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு ஆர்டரில் பிலாங் ஆகுறோம். ஸோ வி பிலாங் டு ப்ரிமேட்டா, whereas lion, tiger and all belong to the order Carnivora. Understood பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். hope it is very simple. yes. ஸோ கேட்பாங்க, ஸோ ஆர்டர் வந்து பெருசா இல்லை கிளாஸ் பெருசா அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் கிளாஸ் தான் பெருசு. ஓகே, ஸோ when it comes to the taxonomic hierarchy இதுதான் பெருசாக இருக்க முடியும். and coming to the next one, so it is the assemblage of related species. எதுப்பா? yes, so phylum and division பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி பதிரியா, இதுக்கு மேலே கிங்டம் தான்ப்பா ஹையஸ்ட். yes, it is the assemblage of related classes. ஓகே, நிறைய கிளாஸஸ் நமக்கே தெரியும். ஃபைலம் கார்டேட்டாக்குள்ள எக்கச்சக்கமான கிளாஸ் பீசிஸ் எல்லாம் இதை காமிக்காமல் இருக்காங்க. கிளாஸ் பீசிஸ்லேருந்து நிறையா கிளாஸஸ் அதுக்குள்ளார தான் வரும். எஸ், ஸோ இதே பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைலம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக டிவிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளான்ட் கிங்டம்குள்ளார இருக்கக்கூடியது ஹையஸ்ட் ஸ்பீஷிஸ் ஆர் லைக் வாட்டர் ரொம்ப எவால்வ்டான ஸ்பீஷிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா angiosperms or angiosperms are the highly evolved organisms under the kingdom Plantae. ஓகே, ஸோ அதனால் அவங்கள காமிச்சிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக யாரை காமிச்சிருக்காங்க? ஃபைலம்ஸில் கார்டேட்டாவை காமிச்சிருக்கிறாங்க. ஃபைலம் கார்டேட்டா இஸ் வாட் இஸ் பீன் ஷோன். ஸோ டிவிஷன் angiospermக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, டைகார்ட்ஸ் அண்ட் மோனோகார்ட்ஸ்னு பிரிப்பாங்க. அண்ட் தென் when it comes to the ஃபைலம் கார்டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான சப் ஃபைலம்ஸ் அண்ட் தென் கம்ஸ் தி நிறைய சூப்பர் கிளாஸ், அப்புறம் கிளாஸ் ஆன ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மெமாலியா எல்லாமே காமிச்சிருப்பாங்க. எஸ், அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ், ஸோ த ஹையஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஹையஸ்ட் ரேங்கிங்கில் யார் இருக்கிறாங்க, ஹையஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் தான் ஹையஸ்ட் கேட்டகரியில் வரும். எஸ், த assemblage of related phyla or division is what we call it as kingdom. It is the highest category. Okay, which is the highest? Kingdom. Which is the lowest? It is species. ஓகே, ஹையஸ்ட்னா கிங்டம், லோவஸ்ட்னா அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் தான். அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ், ஸோ கிங்டம் பிளான்டேக்குள்ளார தான் நிறைய தெரியும் நமக்கு. டிவிஷன் angiospermae அண்ட் தென் gymnospermae எல்லாம் இருக்குது. கிங்டம் அனிமாலியாக்குள்ளார நிறையா ஃபைலம்ஸ் 11 ஃபைலம் இருக்குது. எவ்வளோ ஃபைலம்ப்பா? 11 ஃபைலம். ஸோ இதே கிங்டம் பிளான்டேக்குள்ளார 5 டிவிஷன் தான் இருக்குது. கிங்டம் அனிமாலியாக்குள்ளே தான் நிறைய டிவிஷன்ஸ். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ ஏதாவது ஒரு thumbs up ஏதாச்சும் போட்டு விடலாம்ல chat boxல. I would like to get some reply from everyone. Yes,
ஸோ கிளாஸுக்கு ஒரு லைக்கை போடுங்க பார்க்கலாம், அதை வச்சாவது நான் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிறேன். எஸ், லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே எல்லாம் என்ன காமிச்சிருக்காங்க, டிவிஷன் என்ஜியோஸ்பெர்ம், டிவிஷன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஃபைலம் கார்டேட்டாவையும் ஃபைலம் ஆர்த்ரோபோடாவையும் காமிச்சிருக்காங்க. இதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் த கிங்டம் அனிமாலியா கண்டைன்ஸ் 11 phylums அப்படிங்கிறதுனால. when it comes to the human beings, so systematics of human beings தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்னன்னு தெரியாமல் முடிக்கக்கூடாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு மேம் அப்படின்னா என்னது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எஸ், சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் லைக் வாட் பைனாமியல் nomenclature படி எப்படியெல்லாம் நேம் பண்ணி அவங்கள எப்படி எந்தெந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் அவங்க பிலாங் ஆகுறாங்க, ஸோ அப்படிங்கிறதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ when it comes to the human beings, we all are animals. Kingdom Animalia, the highest, இல்லையா? Which one is the highest, my dears? Which one is the highest taxon? Kingdom is the highest taxon. Okay, so Kingdom Animalia, அந்த அனிமாலியாக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைலமான கார்டேட்டா அப்படிங்கிற இந்த லாஸ்ட் ஃபைலம்குள்ள தான் நம்ம வர்றோம். அந்த ஃபைலம்குள்ளார நோட்ட கார்டு வச்சிருந்து வெர்டிபிரல் காலமெல்லாம் வச்சிருக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸ் லிஸ்ட்ல நம்மலாம் இருக்கோம்னு தெரியும். அண்ட் தென் வி ஆல் பிலாங் டு த கிளாஸ் Mammalia. We all belong to the order Primata. So Primata na என்னது மேம்? Mammalia கூட தெரியும். யாருக்கெல்லாம் mammary glands இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம Mammaliaன்னு சொல்லுவோம்னு தெரியும். அதே மாதிரி எல்லா மேமல்ஸ்க்குமே ஹேர் ஃபர் எல்லாமே இருக்கும்னு தெரியும். பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் Primata அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். நீங்களா பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹியூமன்ஸ் பற்றி நிறைய படிக்க போகிறீங்க, ரைட்? ஸோ mammals with forward looking eyes and grasping fingers is what we call it as Primata. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ப்ராப்பரான ஒரு விஷன் அண்ட் தென் கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸோடு இருக்கிறவங்க தான் Primata அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Primataக்குள்ளார நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த ஃபேமிலியில் பிலாங் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hominidae அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள தான் நம்ம இருக்கோம். Primates with relatively flat faces and binocular vision இருக்கிறவங்கள தான் Hominidae அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளாம் அந்த ஃப்ளாட் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் போட்டிருக்கிறாங்க. எஸ். ஸோ பைனாக்குலர் விஷன் நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பர் விஷன், 2 கண், அதில் ப்ராப்பர் எல்லாமே நல்லாவே இருக்குது. எஸ். அண்ட் Hominidae அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்குள்ளார நிறைய ஜீனஸ் இருக்குது. பட் we belong to the genus Homo. Okay, so hominids or Homo அப்படின்னா இட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரெயின் இருக்கக்கூடிய அப்ரைட் போஸ்டரில் வாக் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் ஜீனஸ் ஹோமோக்குள்ளார வச்சிருக்கிறாங்க. ஓகே, தோஸ் வித் ப்ராப்பர் பிரெயின், வெரி வெல் டெவலப்டு பிரெயினும் அப்ரைட் போஸ்டரில் லைக் வாட் they will be able to walk அப்படின்னா அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஹோமில் வச்சுருக்காங்க, ஹோமோவில் வச்சுருக்காங்க. Yes, next, the last one is about the species name, which is the sapiens. So bipedal and higher intelligence ஓட இருக்கிறவங்க தான் ஸ்பீஷிஸ் கேட்டகரியில் வச்சிருக்கிறாங்க. நம்மள அதாவது சாப்பியன்ஸ் நம்மளை எதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டாங்கப்பா? why did scientists put the name sapiens to us அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sapiens அப்படின்னா பைபெடல் அண்ட் தென் 2 கால்களை வச்சு நடக்கிறவங்க நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் நல்ல இன்டெலிஜென்ஸ் when compared to the other organisms. சாப்பியன்ஸ்க்கு ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மள அந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ சாப்பியன் அப்படின்னாலே என்னது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம இருக்கிறதுலையே நம்ம தான் சுப்பீரியர் ஹையஸ்ட் லெவலில் வச்சுருக்கிறது நம்மள தான். காட் இட் மை டியர் பசங்களா? கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப் ஆர் சம்திங் இன் த சேட் பாக்ஸ்? எஸ். ஸோ டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ இவ்வளோ சொல்லியிருக்காங்களே மேம், இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுன்னா எதுலேருந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் என்னது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டூல்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. ஸோ வாட் ஆர் த டூல்ஸ்? ஸோ டூல்ஸ் ரொம்ப ஈஸி மேம். எனக்கு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நான் போய் ஜூக்கு போயிடுவேன். ஜூக்கு போனால் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது பார்த்ததுக்கப்புறமா நம்ம அங்கே என்னென்னலாம் இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் ஓரளவுக்கு அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி நிறைய நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? எஸ். டு யூ ஆல் அக்ரி வித் மீ? எஸ், இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். ஏன்னா பிளான்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ அதனால டூல்ஸ் பிளான்ட்டை படிக்கிறதுக்கான டூல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் படிக்கிறதுக்கான டூல்ஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ ஹெர்பேரியம் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் may be used as a tools for the study of plants. Okay, so when it comes to the plant kingdom குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் படிக்கிறதுக்கு ஹெர்பேரியமையும் பொட்டானிக்கல் கார்டனையும் வச்சா நம்மளால ஈஸியாக படிச்சுக்க முடியும். அங்கே போய் பார்த்தாலே போதும், ஹெர்பேரியம் குள்ள போனாலும் சரி, பொட்டானிக்கல் கார்டனில் போனாலும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இதே அனிமல்ஸை பார்க்கணும்னா நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனாலும் பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் அனிமல்ஸும் இருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால்
எங்கே போனால் இன்னும் நிறைய வெரைட்டிஸை படிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கு நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். எஸ், இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் கிளாசிக்கல் டூல்ஸ் ஆர் நத்திங் பட் லைக் வாட் இங்கே மியூசியம்ஸ் அண்ட் டெக்ஸானமிக்கல் கீஸ் அண்ட் தென் பயாலஜிக்கல் அண்ட் மெரைன் பார்க்ஸ் எல்லாத்தையுமே, மெரைன் பார்க்ஸ்லாம் தெரியும் தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எஸ், ஸோ நிறைய மியூசியம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே காமிச்சிருப்பாங்க. கரெக்டா? எஸ். Hi John Merson, right? Welcome to the class, my dear. Yes. Can we all go ahead with the next topic? புரிஞ்சுதா? Yes. So tools அப்படிங்கிறது பிளான்ஸுக்கு வேரி ஆகும், அனிமல்ஸ்க்கும் வேரி ஆகும். பிகாஸ் பிளான்ஸை எல்லாம் ஒரு இடத்துல நிறைய போட்டு வச்சுருப்பாங்க, அவர் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக வளர்த்து வச்சுருப்பாங்க. இதே அனிமல்ஸை வேறு இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே ஒன் ஆஃப் த டூலாக இருக்கக்கூடிய அனிமல்ஸை பற்றி படிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த டூலாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் காமிச்சிருக்காங்க as the வண்டலூர் ஜூ in the south west part of சென்னை. எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில் வண்டலூர் ஜூங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். எஸ், ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப்பாக கூட அதை யூஸ் பண்ணுவாங்க வண்டலூர் அப்படிங்கிறதுலாம். எஸ், ஸோ ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த ஏரியா ஆஃப் 1500 acres and it is one of the largest zoological parks in India. ஸோ நீங்களாம் தமிழ் பசங்க அப்படிங்கிறதுனால நம்ம இதை போட்டிருக்கிறோம். எஸ், wow, very good. So centum in biology, congratulations my dear. Yes, so the zoo houses அதாவது it is housing lot of species like 2553 species of both flora and fauna has been seen in such parks. Got it பசங்களா? Yes. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கணும். நான் வந்து ஜுவாலஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் மேம், இந்த மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் போய் நேரில் பார்த்து அவங்கள வந்து நான் வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம போய் ரிசர்ச் பண்ணி கட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பெர்மிஷன் கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we can go and watch them in all these zoological parks and museumஸில் போய் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட போன் எல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். காட் இட் பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெக்ஸானமி. எஸ், இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஹெர்பேரியம் பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போய் ஈஸியாக பார்த்துக்க முடியும். பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லையும் பிளான்ஸ் பார்த்துக்க முடியும். ஹெர்பேரியமாக இருக்கட்டும், பொட்டானிக்கல் கார்டன்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் அங்கே பார்க்க முடியும். ஜுவாலஜிக்கல் பார்க்கில் அனிமல்ஸை பார்க்க முடியும். ஸோ மியூசியமில் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி சீன் அண்ட் கீ ஆல்சோ போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் தென் ஃப்ளோரா, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃப்ளோரா இஸ் யூஸ்ட் ஃபார் பிளான்ட் வெரைட்டிஸ். அண்ட் தென் மேனுவல்ஸ், நிறைய மோனோகிராஃப்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய கேட்லாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த கேட்லாக்ஸ் அதெல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாமாம்மா, டெக்ஸானமியை பற்றி நம்மளால் ஈஸியாக ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ மியூசியம்க்கு எல்லாருமே போயிருப்பீங்க தான். நாங்கள் டைனோசரோட இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்கெலட்டல்ஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம மியூசியமில் பார்த்துருப்போம். நம்மலாம் இப்போ அதை பார்க்க முடியாது, பட் அப்போ அப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மியூசியம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்கூலில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி நிறைய மியூசியம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக, பிகாஸ் வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறனால தான் மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ வாட் இஸ் தட் மாலிகுலர்? மாலிக்யூல்ஸ் தான் என்னது? செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ். செல்லுக்குள்ளார சைட்டோபிளாசம்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது, சுகர் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாமே மாலிக்யூல்ஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாலிகுலர் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் சச் அஸ் டிஎன்ஏ பார்கோடிங். ஸோ மேம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நம்ம டிவிலெலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதை வச்சு யார் அந்த கொலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் பார்த்துருக்குறோம். எஸ், ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ டிஎன்ஏ பார்கோடிங், எஸ், அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ யாரோடது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும், அண்ட் தென் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணலாம், இதெல்லாம் மாலிகுலர் டூல்ஸாக சொல்கிறாங்க, மாலிகுலர் டெக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ ஹியூமன்ஸோட டிஎன்ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனோட செல் எடுத்தால் ஹியூமன்ஸோட டிஎன்ஏ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ இப்படி இருக்கிறனால தான் இவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்லாம் இப்படி இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ரைட்டா? ஸோ ரிஸ்ட்ரக்ஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ், லென்த் ஆஃப் பாலிமார்ஃபிசம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஒரு விஷயம். 11th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. பட் லேட்டர் ஆன் when we move on to the 12th grade you will be learning a chapter called as biotechnology. அந்த பயோடெக்னாலஜியில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும்.
Got it? Yes. So DNA வச்சு எந்த ஆர்கானிசம் அது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அந்த சாப்டரில் படிப்போம். ஸோ இப்போதைக்கு மாலிகுலர் எய்ட்ஸ் தான். ஸோ செல்லுக்குள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் நம்மளால் வெரைட்டிஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே மை டியர் பசங்களா? எஸ். Got it? Next போகலாமா? Yes, a polymerase chain reaction on a PCR. Ma'am, PCR na enna ma'am? Adeyala explain pannunga. So PCR is a very very important 12th standard board exam question. Okay? So polymerase chain reaction வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு காப்பி ஆஃப் DNA நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காப்பியாக நம்மளால வெறும் ஒரு 5 நிமிஷத்துலயே நம்மளால உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த PCR அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக். Got it? ஸோ அதை வச்சு நிறையா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அது மாதிரி நிறைய காப்பீஸ் எல்லாம் உருவாக்கி நம்மளால வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமை பற்றி நம்மளால ஸ்டடி பண்ணிக்க முடியும். Because by PCR there are a lot of copies of DNA will be produced. By seeing the copies we can just guess all the things. Yes, so coming to the next one about the automated species identification tools பத்தி பார்க்க போறோம். automated species identification tool இது என்ன மேம்? இது நான் திடீர்னு ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன், ஆர் லைக் நான் ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தேன். அங்கே திடீர்னு பார்க்கும்போது ஒரு புதுசாக இந்த வரைக்கும் நான் பார்க்காத மாதிரியான ஒரு பறவையை பார்த்தேன். அந்த பறவையை வந்து என்ன பறவைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சர் எடுத்து நான் கூகுளில் அப்லோட் பண்ண உடனே அதோட பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எல்லாமே கொண்டு கொடுத்துருச்சு நம்மளோட கூகுளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிக்சர் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் யாருமே இன்ன வரைக்கும் சயின்டிஸ்டே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து தெரியாததுக்கப்புறம் மறுபடியும் அதை எங்கே வாழ்ந்துச்சுன்னு சொல்லி வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி they will get to see the characteristic features. ஓகேவா? எஸ். Hi Nimisha, welcome to the class my dear. Yes, இப்போ வந்து automated species identification tool தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எது வந்து தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஈஸியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணாலே வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் எல்லா விஷயத்தையும். ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் இங்கே காமிச்சிருக்காங்க இதெல்லாம் சைபர் டூல்ஸ். சைபர்னாலே சரி, சைபர் செக்யூரிட்டி இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சைபர் அப்படிங்கிற அந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும். குட் ஈவினிங் மை டியர்ஸ். எஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். இந்த ஆட்டோமேட்டட் ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா சைபர் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ், ஸோ ALIS அப்படிங்கிறது டைசி, எஸ், அண்ட் தென் ABIS, SPIDA அப்படிங்கிறது எல்லாமே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணி அதோட பேர் என்ன, அதோட ஃபோட்டோ அந்த பிக்சர் மட்டும் இருந்தாலே போதும், அதோட பேர் என்ன, அது எந்த ஒரு கேட்டகரிக்குள்ளார போடுவாங்க, நம்மளோட டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் அவங்கள எந்த கேட்டகரிக்குள்ளே போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ALIS அப்படின்னா ஆட்டோமேட்டட் leafhopper identification system. Okay, yes, and then digital automated identification system அப்படிங்கிறதுல டைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்சர் எடுத்து போட்டாலே அந்த ஆர்கானிசம் பற்றி வந்துடும். அண்ட் தென் ABIS automated bee identification system பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்துடும். காமிச்சா மட்டும் அந்த பிக்சர் அந்த இது மட்டும் போட்டாலே போதும், எல்லாமே வந்துடும். SPIDA species identified automatically. ஸோ ஏதோ ஒன்று வருது நெட்லேயே, நம்ம ஒரு வீடியோவில் ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டெக்னாலஜி ஹேஸ் கம் which made us very easy for us to understand. இதே வந்து அந்த காலத்துலலாம் பார்க்கணுன்னா போகணும், ஒரு ஆர்கானிசம் மாதிரி பார்த்துட்டு நான் ஜூக்கு போய் பார்த்துட்டு வரேன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பீஷஸ் இருக்குதான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு தான் போகணுமோ இல்லையா. அவங்களால இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியெல்லாம் இப்போ இல்லாததுனால கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்ததுனால it has become so simple by using all these automated species identification tools which நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும். Understood பசங்களா? those who are in the class please give me some thumbs up. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் வரப்போகுது, இருந்து குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. எஸ், ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பைடர், வாஸ்ப்பு, பீவிங் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு எந்த ஆர்கானிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருமா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காக்ரோச்னா இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா அது காக்ரோச். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காக்ரோச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போட்டு அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிடுமா. Okay, yes, so by seeing them, by uploading the pictures, by giving few information, so we will be getting to know about the organism itself. Understood பசங்களா? Yes. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது இன்னொரு டூல் மட்டும் வரும், அதுக்கப்புறம் முடிஞ்சு. எஸ், மாலிகுலர் டெக்ஸானமிக்கல் டூல்ஸில் பாருங்கள் நியோ டெக்ஸானமிக்கல் டூல்னு கொடுத்துருக்காங்க. மேம் இதெல்லாம் வச்சு நான் வந்து டெய்லி படிக்கவா போகிறேன் அப்படின்னா இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர்த்துக்கு வந்து அனிமல் பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் ஜுவாலஜிஸ்ட்டாக வரணும் மேம், நான் நிறைய அனிமல்ஸ் பற்றி கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லைவ்லியாக இருக்குது, அதுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களால் ஈஸியாக உங்களோட ரிசர்ச்சை பண்ணிக்க முடியுங்கிறதுனால தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நியோ டாக்ஸானமிக்கல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜஸ் டு ஸ்டடி த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். ஸோ நியோ அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப டெக்னாலஜி கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப், அதுவும் எலக்ட்ரான், நார்மல் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையும் தாண்டி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி, என்னது தெரியும் நமக்கு நார்மலாக நான் என்னோட கையை எடுத்து வச்சாலும், கையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செல்லை எடுத்து லைக் ஒரு டிஷ்யூ எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சாலும் அது ஒரு இமேஜ் காமிக்கும், கரெக்டாக? ஸோ அந்த இமேஜும் வேற ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய இமேஜும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒத்து போகுமா அப்படின்னா நம்ம நல்லா சொல்ல முடியும். Got it? Yes. So and ethology, behavior பா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெருசாக நமக்கு ஃபெமிலியரே இல்லாத ஒரு வார்த்தை. Okay, based on the behavior of the organism, it can be classified. For example, sound of the birds and bioluminescence, light emit பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு ஒளியை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத வச்சும் இது பண்ணலாம் அப்படிங்கிறத ethology of biological or biological taxonomical tools யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் taxonomic tools, காப்பி, சாஃப்ட் காப்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு ஈனாலே சாஃப்ட் விஷயங்கள், அதாவது ஹார்டாக நம்ம அதை கொண்டு வந்து அந்த ஸ்பெசிமனை கொண்டு வந்து வைக்கணும்னே அவசியம் இல்லாமல் இருக்கிறது தான். எஸ், ஸோ INO taxa. Okay, இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. It is an electronic resource for digital images and description about the species which was developed by the Natural History Museum, லண்டன்லேருந்து அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டால் அதை பற்றின எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸுமே அதுவே கொடுத்துருமா அந்த மெட்டீரியல்லையே. ஓகே, ஸோ INO taxa means integrated open taxonomic access. Got it பசங்களா? integrated open taxonomic access அப்படிங்கிற வார்த்தை. ஸோ ஐ திங்க் லைக் இதெல்லாம் க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவ்வளோலாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இதுக்கு இவ்வளோ விஷயங்களை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ட்ரை டு கெட் இட் மை டியர். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டூல்ஸ் இன் ஆர்டர் டு லேர்ன் அபவுட் தி ஆர்கானிசம்ஸ். ஓகே, in order to make us understand, in order to research. Okay, it has become so easy for all of us. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you got any doubts, let me clarify, my dear பசங்களா. Yes, any doubts? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? All good? No doubts at all? Yes, so next the quiz. ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பிஹேவியரை வச்சு அப்படின்னு வந்துச்சுனாலே, பிஹேவியர் அப்படிங்கிற வேர்ட் வந்ததுனாலே ethology of taxonomical tools அதில் வந்துடும். அது எல்லாமே டூல்ஸ்னாலே என்னது, டூல்ஸ் வச்சு தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா டூல்ஸ் வேணும். ஸோ அதே தான் இங்கேயும். Got it, my dears? Yes, இதெல்லாம் புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின பெருசாக உங்கள் கொஸ்டின்லாம் வராது. பட் உங்களுக்கு ஒரு வேளை ரிசர்ச்சில் போகணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்று கடிச்சிருச்சு, அது கடிச்சிட்டு போன ஸ்பீஷிஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட இதுவே சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா கூட அதுவே அது என்ன ஆர்கானிசமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அது சொல்லிடும். Got it? Yes. ஸோ யாராவது திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சுனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எந்த ஆர்கானிசம் நம்மளை வந்து தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால் எல்லா மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ரைட்டா? எஸ். ஸோ கோயிங் ஃபார் த next one. Yes, so question வந்துருச்சு. So hope you all are there. Let us do the quiz, my dear pasangla. Are you all there in the class? Can I get some confirmation? Everyone? Yeah. The branch of biology that deals with the identification, naming and classification of organism is called as dash. Come on everyone. So branch of biology that deals with the identification, naming and classification of organisms. வந்து நம்ம என்ன சொல்லுவோம் all together. ஸோ குவிஸ் பார்க்கலாமா? யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறீங்களோ நான் வந்து போல் கொஸ்டின் போடுறேன். நீங்கள் ஆன்சர் வந்து சாட் பாக்ஸில் சொல்ல வேணாம். ஹாய் விக்கி கேமிங். எஸ், ஸோ கரெக்டாக குவிஸ் போடும்போது எல்லாம் வந்துட்டாங்க. எஸ், ஸோ ஒரு லைக்கை போட்டு விடுங்க நம்ம கிளாஸ்க்கு. அண்ட் தென் நம்ம போல ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்சரை டச் பண்ணுங்கள், சாட் பாக்ஸில் கொடுக்க வேண்டாம். கமான் பசங்களா, வெரி ஈஸி. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய டைம் யூஸ் பண்ண வார்த்தைகள் தான்.
ஓகே, ஸோ வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ், லெட் மீ கோ ஃபார் த ரிசல்ட்ஸ். ஓகே, எஸ், ஸோ நிமிஷா கேவ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஸோ இட் இஸ் taxonomy is the correct answer. Very good. ஸோ ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம taxonomy அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கம்ஸ் த நெக்ஸ்ட் ஒன், taxonomic category used in plants instead of phylum. ஸோ பிளான்ஸில் அனிமல்ஸில் தான் ஃபைலம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதே பிளான்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ லெட்ஸ் கோ ஹெட். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் த போல். இட்ஸ் வெரி சிம்பிள். Come on, everyone. Yes, very good answers. So watching, please get me the answers. Yeah, chatல கொடுக்க வேண்டாம், இதில் மட்டும் கொடுங்க போதும். எஸ், ஸோ நல்லா பாருங்க. பிளான்ஸில் கேட்குறாங்க, ஆப்ஷன் டியா வரும். நிமிஷா, get me the right answer, my dear. அனிமல்ஸில் ஃபைலம், அது மாதிரி பிளான்ட்டில் என்ன சொல்லுவாங்க? என்ஜியோஸ்பெர்ம்ஸ், டிம்னோஸ்பெர்ம்ஸ், அதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க? டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Got it? It is called as division. Got it? So taxonomic category used in plants பார்த்தீங்கன்னா it is division. அனிமல்ஸில் தான் ஃபைலம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. Division is the right answer. Understood, Nimisha? Yes, can we go for the next question? Yes, which of the following is the correct order of classification அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிற கரெக்ட் சீக்வன்ஸ், இதுக்கப்புறம் இது டாக்ஸானமிக் ஹைரார்கி பற்றி கேட்குறாங்க. டாக்ஸானமிக் ஹைரார்கி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் எக்ஸாம்பிள் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ த சேம் திங் இஸ் வாட் இஸ் கிவன். நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மொத்தம் 3 டொமைன் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கி, அப்புறம் வந்து ப்ராப்பராக பாக்டீரியாஸ் இருக்காங்க, அண்ட் தென் கம்ஸ் தி யூகேரியா, இல்லையா? 3 டொமைன். அப்புறம் கடைசி டொமைன்குள்ளார யூகேரியாக்குள்ளே தான் வந்து நிறையா தெரியும். நமக்கு என்னெல்லாம் கொண்டு வந்துருக்க 4 கிங்டம் வருதுன்னு தெரியும். இதுக்குள்ளார ஒரே ஒரு கிங்டம் தான் வரும்னு தெரியும். ஸோ கிங்டம்குள்ளார ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். ரைட்டா? எஸ், நானே ஆல்மோஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும். போல் ஆரம்பிக்க போகுது. ஸோ ரெடியாக இருக்கீங்களாப்பா? எஸ். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போல் ஆரம்பிச்சதுன்னா இந்த ஏரியாவே வந்து கட் ஆகுது. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் யூ ஆல் சி திஸ் ஆப்ஷன். ஓகே, லெட் ஸ்டார்ட் த போல் தென். எஸ், ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? Come on. Come on, come on. எது ஆன்சராக வர முடியும்? Those are watching, please give me the answer in the chat box. So இங்க இப்படி ஒரு கோடு வந்துடலாம். Yes. Yes, come on. Come on, come on. கிங்டம்குள்ள டொமைன் வருமா, இல்லை டொமைன்குள்ள கிங்டம் வருமா? கமான் பசங்களா, டொமைன்குள்ள தான் கிங்டம் வரும். சரியா? நிமிஷா. எஸ், ஸோ டொமைன்குள்ளார கிங்டம், கிங்டம்குள்ளார ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ புரிஞ்சுதா? எஸ். ஸோ எப்படிப்பா ஃபேமிலி கடைசியில் வரும்? ஃபேமிலி கடைசியில் வந்து கிடையாது. ஸ்பீஷிஸ் தான் கண்டிப்பாக கடைசியாக வரணும். த லோவஸ்ட், அந்த பேசிக் டாக்ஸான்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்பீஷிஸ் இஸ் நாட் அ டாக்ஸான். லைக் பேசிக்கான ஒரு ரேங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் தான். ஸோ டாப் மோஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம், இல்லையா? டொமைன்குள்ளார கிங்டம், கிங்டம்குள்ளார ஃபைலம், ஃபைலம்குள்ளார கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர்ஸ். So got it everyone? Is there anyone having any doubt, my dear pasangla? Yes, very very simple question, such an important question. நிறைய டைம் எக்ஸாம்ஸில், நிறைய காமன் எக்ஸாம்ஸ் நீங்கள் அக்ரி யூனிவர்சிட்டி போகணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதணுன்னாலும் சரி, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி படிக்க போகிறீங்க, ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பேசிக்காக தெரியணும். பயாலஜி சைடில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் போகணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த ஆர்டர், இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக தெரிலனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், about the final summary. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் த லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு
சாப்டரை தான் நம்ம வந்து ஒன் ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர். நிறைய பேர் வந்து இது ஒரு ஜுஜிபி சாப்டர்னு படிக்கிறதுல கூட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது ஈஸி தான், ஒரு தடவை படித்தாலே வந்து நமக்கு முக்கால்வாசி விஷயங்கள் புரிஞ்சிடும். எஸ், கமிங் டு டுடேஸ் டாபிக், வி ஆல் ஹவ் லேர்ன்ட் அபவுட் ஹவு த டைவர்சிட்டி இஸ் பீங் ஸ்ப்ரெட்டுங்கிறத பற்றி படித்தோம். ஸோ டைவர்சிட்டி இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்ததுனாலும் நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து அதை எப்படி ஈஸியாக கேரக்டரைசேஷன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணி அவங்கள கிளாஸிஃபை பண்ணி அவங்களுக்கு நேம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பேசிக் ப்ராசஸஸ் ஆஃப் டாக்ஸானமி பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே தான் எல்லாமே வருது. அண்ட் தென் வி டிட் லேர்ன் அபவுட் த டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ரைட்? ஸோ எப்படியெல்லாம் நம்ம அதை பற்றி படிச்சுக்க முடியும் ஃபர்தராக அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஹாய் முத்து, வெல்கம். எஸ், ஸோ நம்ம கிளாஸே முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த என்டையர் லிவிங் வேர்ல்டை பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஹவு டு அப்ரோச் பயாலஜி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருச்சு. லிவிங்க்கும் நான் லிவிங் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். லிவிங் எல்லாருமே மெட்டபாலிசம் பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரோத் எல்லாம் எல்லாருமே பண்ணுறது தான். க்ரோத் ஒரு பெரிய டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது. ஸோ ப்ராப்பர் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் தென் கம்ஸ் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் சூப்பராக இருக்கும், செல்லுலார் ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தது. 3 குவாலிட்டிஸ், அதாவது மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், அண்ட் தென் கம்ஸ் த லாஸ்ட் ஒன் which is about their consciousness. இந்த 3 இருந்ததுனா தான் நம்ம அவங்கள லிவிங் பீயிங்காகவே கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? எஸ். ஸோ புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸில். கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப் மை டியர்ஸ்? எஸ், இட் வாஸ் ஆல் ஸோ சிம்பிள். எஸ், ஸோ டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு அதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த என்டையர் சாப்டரே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். எஸ்பெஷலி டாக்ஸானமிக் ஹைரார்கி பற்றி ரொம்ப தருவாக படிங்க. ஓகே, ஸோ என்டையராக இவ்வளோ 3 டொமைன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் 5 கிங்டம்ஸ். அண்ட் கிங்டம்குள்ளார எஸ்பெஷலி அனிமல் கிங்டம்குள்ளார 11 ஃபைலம் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஃபைலம்குள்ளாரையும் நிறையா என்ன இருக்கும்ப்பா, கிளாஸ், அதுக்குள்ளார ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். எஸ், இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். இதே போல் டெய்லியுமே 6 o'clock பார்த்திங்கன்னா நம்மளோட 11th டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து கிளாஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மை நேம் இஸ் வித்யா லக்ஷ்மி மைடியா. எஸ், ஓகே முத்து, ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ எல்லாருமே நம்மளோட ஆப்பில் வந்து கிளாஸஸ் எல்லாம், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த கிளாஸ். தேங்க் யூ ஆல். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க் யூ. பை.